வணக்கம் பிரதமரா. என்கிட்ட ஒரு குட்டி ஃபோன் இருக்குது. இந்த குட்டி ஃபோனோட ஒரு குட்டி ஸ்டோரி, சரி குட்டி விமர்சனம் இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். OnePlus 13s. இப்போ வரக்கூடிய ஃபோன்கள் எல்லாமே வந்து பெருசாக இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய OnePlus 13 கூட பெரிய ஃபோனாக தான் இருக்குது. இதுக்கு கம்பேர் பண்ணும்போது பக்கத்துலேயே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு கம்பேக்டான ஈஸியாக பாக்கெட் பண்ணக்கூடிய ஒரு சைஸில் வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோனை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். இதோட விலை இப்போதைக்கு எனக்கு தெரியாது, பட் ஒரு 50,000 ருபீஸ் கிட்ட இருக்குன்னு நான் நம்புகிறேன். விலை வந்து கீழே அப்டேட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். இப்போது இந்த OnePlus 13s பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனில் OnePlusல ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ப்ளஸ் கீன்னு ஒன்று அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து OnePlus ஃபோன்களில் அலர்ட் ஸ்லைடர் இருந்து அது வந்து இப்போது ப்ளஸ் கீன்னு வந்து சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொண்டு வராங்க. அதை பற்றி நான் வந்து சொல்கிறேன். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதான் வந்து இந்த OnePlus 13s. எங்கிட்ட இருக்குது க்ரீன் சில்க் கலர் வேரியன்ட். இது வந்து இந்தியா எக்ஸ்க்ளூசிவ் கலர். அப்புறம் இது வந்து பிளாக் வெல்வெட்னு ஒரு கலர். பிங்க் ஃபஸ்ட் டைம் வந்து OnePlusல ஒரு பிங்க் கலர் ஆப்ஷனும் வந்து கொண்டு வராங்க. இந்த கலருக்கு மேட்சிங்கான ஒரு பேக் கேஸ் தராங்க. 80 வாட்ஸ் சார்ஜர், டைப் சி கேபிள் மற்றும் பின் பாக்ஸ்குள்ளே இருக்குது. டிசைன் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு கம்பேக்டான ஒரு டிசைன். பின்பக்கம் கிளாஸ் தான், மேட் கிளாஸ் ஃபினிஷ் வந்து தந்திருக்காங்க. சைட்ஸ் வந்து மெட்டல் ஃப்ரேம் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கேமரா மாடியூல் இருக்கு இல்லையா, அது வந்து சிங்கிள் பீஸ் அலுமினியமில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விட்த் வந்து பார்த்தீங்கன்னா 71.7 mm, 8.15 mm திக்னஸ் மற்றும் 185 grams வெயிட்டில் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு கம்பேக்டான ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. மேல் பக்கம் வந்து IR சென்சர் தராங்க. டூவல் ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த ஃபோனில் கிடைக்குது, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். சிம் ட்ரே 2 சிம் போடலாம். 5G சப்போர்ட்டட், டூவல் 5G சப்போர்ட்டோடி வருது. மைக்ரோ SD கார்டுக்கான ஸ்லாட் இதில் வந்து கிடையாது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடில் இந்த அலர்ட் ஸ்லைடர் இப்போது ப்ளஸ் கீயாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ளஸ் கீ வந்து நீங்கள் வந்து முன்னாடி அலர்ட் ஸ்லைடரில் வந்து அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிங், வால்யூம் இல்லாட்டி சைலண்ட் மோடு கொண்டு போகலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இப்போதைக்கும் இருக்குது. பட் அது இல்லாமல் நீங்கள் வந்து இதை வந்து வேறு டாஸ்க்குக்கும் வந்து அசைன் பண்ணலாம். ஸோ மைண்ட் ஸ்பேஸ், சவுண்ட் அண்ட் வைப்ரேட், DND, கேமரா, டார்ச், AI டிரான்ஸ்லேட், ஸ்க்ரீன்ஷாட், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்க்கு இந்த ப்ளஸ் கீயை செட் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஃபீச்சர் தான் செட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அலர்ட் ஸ்லைடராக இல்லாமல் ஒரு இந்த மைண்ட் ஸ்பேஸ்னு ஒரு புது ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லாட்டி ஒரு ஃபோட்டோ பார்த்துருக்கீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து கேப்சர் ஆகி அந்த மைண்ட் ஸ்பேஸுங்கிற அந்த ஆப்புக்குள்ளே போய் டெபாசிட் பண்ணிடும். அப்புறம் வந்து நீங்கள் போய் அங்கே ரெஃபர் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆர்டிக்கல் பார்க்குறீங்க. ஸோ இது வந்து லேட்டர் ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ளஸ் கீயை வந்து கிளிக் பண்ணால் போதும். அப்புறம் நீங்கள் இந்த மைண்ட் ஸ்பேஸுக்கு போனீங்கன்னா, ஸோ இந்த மைண்ட் ஸ்பேஸ் ஆப்புக்கு போனீங்கன்னா அந்த ஆர்டிக்கல் வந்து இந்த லிங்கோடி அங்கே வந்து ஸ்டோர் ஆயிரும், ஷேர் ஆயிரும். ஸோ லேட்டர் ரெஃபரன்ஸுக்கு அதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணலாம். அப்புறம் ஒரு ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோலேயே சில டேட்டா பிரிண்ட் ஆகிருக்குன்னா அதை கூட கேப்சர் பண்ணி அந்த சம்மரி உங்களுக்கு காண்பிக்குது. அதில் ஏதாவது ஈவெண்ட் இருந்துச்சுன்னா அந்த உங்களுக்கு ப்ராம்ப்ட் கிடைக்கும், அந்த ஈவெண்ட் டேட்டா வந்து உங்களுக்கு கேலண்டரில் ஆட் பண்ணுமா என்னன்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு டெபாசிட்ரி ஃபீச்சர் தான் இந்த மைண்ட் ஸ்பேஸ். ஸோ அடிக்கடி நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறீங்க, ஆர்டிக்கிளோட சம்மரி எடுக்கணும், இல்லாட்டி ஃபோட்டோஸில் உள்ள டேட்டா கேப்சர் பண்ணி உங்களுக்கு ப்ராம்ப்ட் பண்ணணும் அப்படின்னா இதை ப்ளஸ் பட்டனாக அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அலர்ட் பட்டனாகவும் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக முன்னாடி OnePlus பட்டனில் இருந்த மாதிரி. என்ன ஒன்றுனா இது வந்து ஒரு டாஸ்க்கு தான் அசைன் பண்ண முடியும். ஸோ 2-3 ஆக்ஷன் தந்துருந்தாங்கன்னா ஸோ அலர்ட் ஸ்லைடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இந்த மைண்ட் ஸ்பேஸுக்கும் யூஸ் பண்ண மாதிரி டூவல் ஆக்ஷன் தந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் இப்போதைக்கு வந்து சிங்கிள் ஆக்ஷனாக தான் யூஸ் பண்ணலாம். ஸோ எதை அலர்ட் ஸ்லைடராக யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி மைண்ட் ஸ்பேஸாக யூஸ் பண்ணிங்க. ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது, ஆப்டிக்கல் சென்சர் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. NFC பேமெண்ட் இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் எடுத்து நீங்கள் செட் பண்ணி பார்க்கும்போது ப்ளோட்வேர்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் இல்லை. ஃபேஸ்புக் ஆப் இருக்குது, ஃபிட்பிட் ஆப் இருக்குது, அப்புறம் வந்து கூகுள் ஆப், அவங்களோட ஓன் OnePlus ஆப்ஸ் தான் வந்து தந்திருக்காங்க. ஸோ குட்டி ஃபோன், குட்டி டிஸ்பிளே, 6.32 இன்ச் டிஸ்பிளே, LTPO AMOLED டிஸ்பிளே, இது ப்ரோ XDR டிஸ்பிளே. பெசல்ஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு 6.1 இன்ச் டிஸ்பிளே கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு சைஸில் தான் இது வருது. ரொம்ப ஒரு மினிமல் பெசல்ஸ் வந்து தந்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 1600 nits வந்து ஹை பிரைட்னஸில் வந்து கிடைக்குது. அவுட்டோர் விசிபிலிட்டி நல்லா இருக்குது. மினிமம் பிரைட்னஸ் வந்து 1.1 nits வரைக்கும் போகுது. ஸோ வந்து நீங்கள் லோ லைட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளிக்கரிங்லாம் வந்து இருக்காது. 2160 Hz PWM டிம்பிங்கும் தந்திருக்காங்க. 10-bit கலர் பேனல், இது டால்பி விஷன் HDR10+ சப்போர்ட் வருது. நெட்ஃப்ளிக்ஸில் கூட வந்து டால்பி விஷன் HDR10 சப்போர்ட் இருக்குது.
டிஸ்பிளே வந்து குவாலிட்டி நல்லா இருக்குது, பிரைட்டாக கான்ட்ராஸ்ட் ரேஷன் நல்லா இருக்குது, பிளாக் டெப்த் நல்லா இருக்குது. ஒரு கண்ணுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ப்ளீஸிங்கான ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இது தந்திருக்காங்க. குட்டி ஃபோன் பெர்ஃபார்மன்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. OnePlus 13ல் இருந்த இப்போதைய ஃப்ளாக்ஷிப் சிப்செட் ஸ்னாப்ட்ராகன் 8 எலைட் வந்து இதுலேயும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் என்னோடது. UFS 4.0 ஸ்டோரேஜ் LPDDR5X RAM வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நோ காம்ப்ரமைஸ். ஒரு ஹை அண்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கான சிப்செட் கேப்பபிலிட்டி வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. BGMI வந்து 120 FPS தான் வந்து விளையாடலாம். 120 FPSல HDR கூட வந்து கிடைக்குது. நல்ல ஒரு கேப்பபிளான இப்போதைய டாப் டக்கர் பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு சிப்செட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். கேம்ஸ்லாம் சூப்பராக விளையாடுது. இனிஷியலாக நான் விளையாடி பார்த்த கேமில் லைட்டாக வார்ம் ஆகுது, பட் அதிகமான ஹீட்டிங் வந்து தென்படலை. ஒரு கண்ட்ரோல்டாக நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் இந்த குட்டி ஃபார்மெட்னு பார்க்கும்போது 4400mm 3D வேப்பர் சேம்பர் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. பேக் கவரில் வந்து ஒரு கிராஃபைட் லேயரும் தந்திருக்காங்க கூலிங்காக. ஸோ கூலிங் வந்து பெட்டராக ஹேண்டில் ஆகுது. பட் வெயிட் ஃபார் த டீட்டெயில் ரிவ்யூ, அதில் வந்து முழுமையாக சொல்கிறேன். ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷனில் ஒரு ஹை குவாலிட்டி பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். பேட்டரி வந்து 5850 mAh பேட்டரி, 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு வருது. பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. பட் இதில் வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. OnePlus 13ல் அது இருந்தது. கேமரா பாபும் பின்பக்கம் வந்து 2 கேமரா. மெயின் கேமரா வந்து 50 மெகாபிக்சல் கேமரா, சோனி லைட் 700 சென்சர் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு 50 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்குது. அல்ட்ரா வைட் லென்ஸ் இதில் கிடையாது. அதே மாதிரி பெரிஸ்கோப் டெலிஸ்கோப் வந்து OnePlus 13ல் தந்திருந்தாங்க, அதுவும் வந்து கிடையாது. ஸோ போர்ட்ரேட் மோட் வந்து OnePlus 13ல் வந்து பார்த்தீங்கன்னா 23mm 48mm 75mm இருந்தது. அது வந்து இதில் மிஸ்ஸிங். ஸோ ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் போர்ட்ரேட் மோடு தான் வந்து கிடைக்குது. இப்போது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 4K 60 FPS மேக்ஸிமம் எடுக்கலாம். டால்பி விஷன் HDR ரெக்கார்டியும் இருக்குது. ஃப்ரெண்டுக்கு வந்து 32 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்லேயும் வந்து 4K வீடியோ எடுக்கலாம். இப்போ நீங்கள் ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பாருங்கள். வீடியோஸ் ரொம்ப ஸ்டெபிளைஸ்டான வீடியோ கிடைக்குது. ஸோ பாருங்கள் சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய லேக்கு. சரி, இங்கே வந்து ஃபோட்டோ சாம்பிள் எடுக்கலான்னு வந்தேன். கொஞ்சம் நாளாச்சு இங்கே வந்து. பட் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து டேமேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு ஒரு லேக்குக்கு பக்கத்தில் பண்ணுறாங்க போல். ஸோ இந்த லேக்கில் வாக்கிங் ஏரியா ஃபுல்லாகவே தோண்டி போட்டிருக்காங்க. இது எப்போ முடிய போகுதோ. பட் லேக்கில் தண்ணி இருக்குது. சரி, இங்கே வந்து வீடியோ சாம்பிள் ஸ்டெடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா ரோடு டேமேஜாக இருக்குது, அதில் தான் நடந்து போகிறேன். ஸோ உங்களுக்கு இதோட ஸ்டெடினஸ் தெரியும். ஃபோக்கஸ் எப்படி இருக்கும் பார்ப்போம். ஃபோக்கஸும் நல்லா தான் இருக்குது. ஸோ 4K 30 FPSல வந்து நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கிறேன். இந்த 4K 30 FPSல உங்களுக்கு அல்ட்ரா ஸ்டெடி மோட் கூட எனேபிள் பண்ணலாம். லைட்டாக க்ராப் இருக்குது. பட் நான் இப்போ வந்து அந்த அல்ட்ரா ஸ்டெடி வந்து எனேபிள் பண்ணலை.
ஸோ இந்த டேமேஜ்டான இந்த பாத்வேல தான் நடந்து போயிட்டுருக்கேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது இந்த ஸ்டெபிலைசேஷன். இப்படியே ஜூம் கூட பண்ணலாம் வீடியோ எடுக்கும்போதே. 10x வரைக்கும் போகுது. ஸோ ஜூம். ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் 4K ஆப்ஷனும் இருக்குது. 4K 30 fps நீங்கள் ஃப்ரண்ட் கேமராவில் ஷூட் பண்ணலாம். அதோட சாம்பிள் தான் வந்து இப்போ பார்த்துருக்கீங்க. அல்ட்ரா ஸ்டடியும் தந்திருக்காங்க இதில், பட் அது வந்து 1080p போகுது. பட் வந்து 4Kல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பரவாயில்ல, வைடு ஆங்கிள் கூட நல்லா தான் இருக்குது, நல்லா கவர் ஆகுது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ஃப்ரண்ட் கேமராவோட வீடியோ குவாலிட்டி 4Kல. சாஃப்ட்வேர் வந்து ஆண்ட்ராய்ட் 15 பேஸ் பண்ணி அவங்களோட ஆக்சிஜன் 15 யூஸ் பண்ணுறாங்க. நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஏஐ சம்மரி, ஏஐ டிரான்ஸ்லேட், இந்த மாதிரி ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய தந்திருக்காங்க. சர்க்கிள் டு சர்ச் அதெல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. 4 இயர்ஸுக்கான மேஜர் சாஃப்ட்வேர் அப்டேட் மற்றும் 6 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் சைக்கிளும் நல்லாவே தந்திருக்காங்க. ஸோ இதான் வந்து OnePlus 13s. இப்போ பெரிய ஃபோன்கள் இருக்கக்கூடிய கூட்டத்தில் ஒரு குட்டி ஃபார்மெட்டில் இந்த ஃபோனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே ஒரு பாக்கெட்டபுளான ஒரு ஃபோன். ஸோ அதான் வந்து இதோட ஹைலைட். ப்ளஸ் OnePlusல புதிதாக இந்த அலர்ட் ஸ்லைடரை வந்து ப்ளஸ் கீயாக கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு டிஸ்பிளே பெர்ஃபார்மன்ஸ், ஃப்ளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இப்போ அது இருக்கக்கூடிய ஃப்ளாக்ஷிப் சிப்செட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நல்ல ஒரு பேட்டரி கெப்பாசிட்டியும் கிடைக்குது. ஸோ இந்த குட்டி ஃபோனில் எது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா IP6869 வாட்டர் ரெசிஸ்டன்ட் இதில் கிடையாது, ஒயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது, அல்ட்ராவைட் சென்சர் இல்லை, பெரிஸ்கோப் டெலிஸ்கோப் கிடையாது. OnePlus 13ல் இருந்த 23mm 48mm 75mm ஆப்ஷன் வந்து இதில் கிடையாது. ஸோ அதான் வந்து இதில் வந்து கட் பண்ணியிருக்காங்க. பட் இதோட கீ ஹைலைட்டே இதோட பாக்கெட்டபுளான ஒரு குட்டி ஃபார்மெட் தான். ஸோ எளிதாக பாக்கெட்டுக்குள்ளே கொண்டு போகலாம், யூஸ் பண்ணதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஒருக்க நீங்கள் வந்து இந்த குட்டி ஃபார்மெட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பெரிய ஃபோன் வந்து கொஞ்சம் பெரிதாகவே எனக்கு இப்போ தென்படுது. ஸோ OnePlus 13s பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, அதை ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.